Welcome back to our channel Exam Energy Essence. So, SGT TRB exam 2024 ஏற்கனவே நடைபெற்ற இடைநிலை ஆசிரியர்களுக்கான பணி நியமன தேர்வுக்கான கீ ஆன்சர்ஸ், என்ன காரணங்களால் டிலே ஆகுது, டெட் ப்ரமோஷன் கேஸ், கோர்ட் கேஸ் அப்டேட் என்ன, இன்டரிம் ஸ்டே இருக்கா இல்லையா, டிஆர்பியோட ரிப்ளை என்ன, இதுக்கு அடுத்து என்ன மாதிரியான ஒரு ப்ராசஸ் இருக்கும், நிறைய முன்னெடுப்புகள் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் நேரடியாக ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு நேரடியாக போய் மனு கொடுக்கறது, இந்த மாதிரி நிறையா நடந்துட்டுருக்கு. ஸோ இதற்கு அடுத்த கட்டமாக என்ன நடக்கும், என்ன மாதிரியான இஷ்யூஸ் இருக்குது, அது எந்த மாதிரியான ரெசல்யூஷனாக ரிசால்விங்க்கு வரலாம், டிசால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இடைநிலை ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வு எழுதிட்டு அட்லீஸ்ட் தற்காலிக விடை குறிப்பு கீ ஆன்சராவது வராதான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வியூவர்ஸ் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா டிஆர்பி ரிலேட்டடான எல்லா நியூஸும் கரெக்டான டைமில் கரெக்டான ஆத்தென்சிட்டியோடு நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ் ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் என்ன எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸுங்கிற யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி அந்த நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எஸ்ஜிடி எக்ஸாம் பற்றினப்போது கீ ஆன்சர் தற்காலிக விடை குறிப்பு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து கிட்டத்தட்ட ஜூலையில் எழுதினோம். எக்ஸாம் வந்துட்டு அங்கிட்ட ஒரு 5 மாதம் ஆயிடுச்சு, இந்த பக்கமும் ஒரு 2 மாதம், 9 மாதம் 7 மாதம் முடிஞ்சிருச்சு. இன்ன வரைக்கும் அதற்கான எந்த ஒரு இதுவும் கிடைக்கல. அப்படிங்கும்போது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய மனக்குழப்பம். அதே நேரத்தில் எதனால் இது டிலே ஆகுது, அதே மாதிரி நேற்று 2 பேர் ஒரு லாஸ்ட் வீக் ஃபுல்லாக கேட்டிருந்தாங்க. டிஆர்பிக்கு கால் பண்ணி கேட்கும்போது டிஆர்பியில் வந்துட்டு கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன கேஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் கேட்டிருந்தாங்க. ஸோ என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் வந்து டெட்டு ப்ரமோஷன் பற்றின கேஸை வந்து இதோட கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ டெட் ப்ரமோஷன் பற்றின கேஸு இந்த வீக்குள்ளே எந்த ஃபைனல் ஹியரிங் வந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி பற்றின ஒரு கேஸ் வந்து யூஜிடிஆர்பிக்கும் போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து இப்போ ஒரு எக்ஸாமுக்குள்ள விஷயங்கள் வந்து கிளியர் ஆனுச்சுன்னா அதில் வர தீர்ப்பு, அதில் வர இது வந்து எல்லாத்தையுமே மாற்றக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால கூட வெயிட் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். சரி, நேற்று நம்மளோட சேனலில் கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ சாதாரண ஒரு தற்காலிக விடை குறிப்பு வெளியிடுறதுக்கு வந்து எதுக்காக மேடம் இவ்வளோ இது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் உண்மையான விஷயம் தான். ஏன்னா நம்ம வந்து போஸ்டிங்க்கு இல்லை, விடை குறிப்பு மட்டும்தான் வெளியிட போகிறோம். ஆனால் அதற்கு வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? அட்லீஸ்ட் வந்து நமக்கு ஆன்சர் கீயாவது இதை வெளியிடலாமே, ஆன்சர் கீயை வெளியிடாதனால நமக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் வந்து டிஆர்பியில் இருக்கிறதுனால ஒவ்வொன்றா சார்ட் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கூட நமக்கு நேற்று வந்து டிஎன் செட்டுக்கான எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனும் காலேஜ் டிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்திருக்கு. ஸோ அதனால் இன்டரிம் ஸ்டே இடைக்கால தடை அப்படின்னு எதுவும் இல்லை. ஆனால் 2 விஷயம், இந்த பிடி எக்ஸாம், அதாவது செகண்டரி கிரேட் படிக்காமல் பிஎட் படிச்சுட்டு பேப்பர் 1ல் பாஸ் பண்ணி செகண்டரி கிரேட் எக்ஸாம் எழுதினவங்க ஒரு பக்கம், எழுதாதவங்க ஒரு பக்கம், அந்த கேஸும் இருக்குது. ஆனால் அதுக்கு இது வரைக்கும் இது கொடுத்த மாதிரி இன்டரிம் ஸ்டே கொடுக்கல. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்டரிம் ஸ்டே வந்து கண்டிப்பாக கொடுக்கல. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவங்க வந்து எல்லாத்துக்குமே திரும்ப வந்து ஒரு இதாக ரிலீஸ் ஆகி அதுக்கு ஒரு ப்ராப்ளம் வர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் பட்சத்தில் டெட் ப்ரமோஷன் கேஸாக இருக்கட்டும், இந்த செகண்டரி கிரேடு படிக்காமையே வந்து அவங்க வந்து பேப்பர் 1 எழுதுனதாக இருக்கட்டும், அந்த கேஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஒரு கொள்கை முடிவை எடுத்து விரைவில் வெளியிடுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆன்சர் கீ வந்துடும். அதே நேரத்தில் அடுத்த கட்டமாக நமக்கு ஆன்சர் கீ வந்துருச்சுன்னா அதுக்கான
வேலைகளை நம்ம பார்க்கலாம். அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் இந்த மாதிரியான விஷயங்களை. ஸோ அதனால் இதுக்கெல்லாம் ஒரு பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.